வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். மனிதனுடைய 4 உணர்வுகளான இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் ஆகியன உண்டு என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். என்பதுன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் வீதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் ஏதுமில்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க. நாட்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? மனிதனுடைய 4 உணர்வுகளான இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் ஆகியன உண்டு என்று சொல்றாங்க. துன்பம் என்று சொன்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தரத்தக்க எண்ணம், சொல், செயல். இது பாவச் செயல், துன்பம். இதன் மூலமாக நாம தொடர்ந்து செய்து வரும்போது நம்முடைய வினை பதிவுகள் அதிகமாகும். வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். அந்த வினை பயனை போக்கதான் இந்த பிறப்பு என்பதை மறந்து மேலும் மேலும் அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில துன்பப்பட்டு கொண்டே வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில வாழும்போது வான்காந்தத்திலிருந்து நம்மோடு ஒத்த அலைகள் இணைந்து மேலும் மேலும் நமக்கு உணர்ச்சி நிலை வாழ்க்கையையும் துன்பத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். இதை புரிந்து கொள்ளணுங்க. அடுத்தது சாமிஜி என்ன சொல்றாங்க? இன்பம், அமைதி, பேரின்பம் என்று சொல்றாங்க. ஒரு உடல் அளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அன்னமய மனோமய கோஷம் என்று சொல்லுவாங்க. இந்த உடலையே நான் என்று மனதை செலுத்தி வாழக்கூடிய ஒரு நிலையில ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆணவ தன்மைகளான தன்முனைப்பு, தான் தனது என்ற தன்முனைப்பு, அருகுணம், பேராசை, சினம், கடும்பற்றும், அறியற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம், அச்சம், அவமானம், அதிகார போதை, தற்பெருமை என்ற அந்த 4 சேர்ந்துடும். பஞ்சமா பாதம், பொய், கொலை, களவு, சூது, பாலொழுக்க தவறு என்ற 5 பெரும் பழி செயல்கள். தானவத்தன்மைகள் 8 சொல்வாங்க. தற்புடைப்பு, அருகுண, பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணத்தை வருந்தவுடன் என்ற கர்ம வினைகள் இல்லாமல் வாழணும் என்று சொல்லுவாங்க. அப்போ உடலளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அன்னமய கோஷம், மனோமய கோஷ நிலை. அதுதான் துன்பம் நிறைந்த வாழ்க்கை. ஒரு கடலளவு நீர் இருக்கு, அது ஒரு கொட்டாங்குச்சியில் எடுத்துட்டு இது கடல் நீர் கடல் நீர் கடல் நீர் என்று சொன்னா அது ஒரு சின்ன ஒரு பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டு அழகு பார்க்கலாம். அதே கடலளவு நீர்ல அந்த கொட்டாங்குச்சியில உள்ள அந்த நீரை கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நம்ம பெற முடிகிறது. இதை உணர்ந்து கொள்ளணும். அதே போல இன்பமான வாழ்க்கை, அமைதி, பேரின்பம் நிலையில நம்ம வாழணும் என்று சொன்னா தியான நிலை வாழ்க்கையாக பிராணமய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, ஆனந்தமய கோஷ நிலையில நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ பழகிக்கொண்டோம் என்று சொன்னா அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களுக்கும் நாம நம்மால் ஆன ஈகையை சிறப்பாக செய்து கொண்டு ஒழுக்கத்தோடு கடமையை சிறப்பாக செய்து வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள வரும். பிராணமய கோஷம். இப்போ புருவ மத்தி இருக்கு, தலை உச்சி இருக்கு. இந்த புருவ மத்தி, தலை உச்சி 2ஐயும் நாம இணைந்த வாழ்க்கையை நாம வாழ பழகி கொண்டு தியானத்தை கற்றுக்கொண்டு மனதை அங்க வச்சு இயக்கும் பொழுது இந்த 10 இந்திரியங்களான ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் கிடைக்கும். அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம், அளவு முறை காப்போம். நமக்கு தோன்ற அத்தனை எண்ணங்களையும் தலை உச்சியில நினைவு வச்சு செய்யும் போது மகான் திருமூலர் சொன்ன மாதிரி தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிர்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று சொல்றாங்க. அந்த துரியத்தை அவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. அதே போல விஞ்ஞான மய கோஷம்னு சொல்லுவாங்க. பெரியக்க மண்டல அளவுல மனதை அங்கேயே நிறுத்தி அந்த நிலையிலே வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு
இன்பமான வாழ்க்கை கிடைக்கும், அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அந்த பேரியக்க மண்டல அதிசயங்கள் எல்லாம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். சுத்தவெளி அனைத்து தோற்றங்களுக்கும் காரணமான அந்த சுத்த வெளியோடு வெளியாக இரண்டர கலந்து கரைந்து உறைந்து நிற்கும்போது அதுதான் ஆனந்தம், பேரானந்தம், பேரின்பம். அந்த நிலையில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நாம அகக்காட்சியாக நாம் இறைநிலையாகவே மாறி நின்று இன்ட்யூஷனாக அந்த இறை உணர்வு பெற்று அனைத்து சக்திகளின் சொரூபமாக வாழலாம். வான்காந்தத்திலிருந்தும் நாம என்ன மனநிலையில நம்ம வாழ்றோமோ, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற அந்த 4 நிலைகள் உண்டு. நீங்க அமைதியாக இருந்தால் அந்த அமைதியினுடைய அலைகள் வரும், பேரின்ப அலைகள் வரும், இன்பம் அலைகள் வரும். அதற்கு புறம்பாக வாழ்ந்தா அதுதான் நமக்கு சிரமத்தை கொடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.